மதுரை தனியார் பள்ளியில் சீருடைக்காக மாணவிகளுக்கு ஆண் டெய்லர் மூலமாக அளவெடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. 10ஆம் வகுப்பு மாணவி மறுத்த போதிலும் ஆண் டெய்லர் மூலமாக கட்டாயப்படுத்தி அளவெடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. அளவெடுத்த டெய்லர்கள், பள்ளி ஆசிரியை ஆகியோர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கட்டாயப்படுத்தி அளவெடுத்த ஆசிரியை டெய்லர்களை கைது செய்ய கோரி எஸ்எஃப்ஐ மாதர் சங்கத்தினர் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் நாம் தற்போது பார்க்கிறோம். மதுரை தனியார் பள்ளியில் சீருடைக்காக மாணவிகளுக்கு ஆண் டெய்லரை வைத்து அளவெடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவி மறுத்த போதிலும் கட்டாயப்படுத்தி ஆண் டெய்லரை கொண்டு அளவெடுத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. கட்டாயப்படுத்தி அளவெடுக்க வைத்த ஆசிரியை டெய்லர்களை கைது செய்ய கோரி எஸ்எஃப்ஐ மற்றும் மாதர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைப்பில் இருக்கிறார். மணிகண்ட பிரபு, என்ன நடந்தது? முழு விவரத்தை சொல்லுங்க. அங்க போராட்டத்துல தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செஞ்சு கூட்டிட்டு போற காட்சிகளையும் பார்க்க முடியுது. என்ன நிலவரம் அங்க? பிரியதர்ஷினி, மதுரையில் மாணவிகளுக்கான பள்ளி சீருடை தைப்பதற்காக ஆண் டெய்லர்களை பயன்படுத்தி கட்டாயப்படுத்தி பெண் மாணவிகளுக்கு அளவெடுக்க வைத்ததாக பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் மாதர் சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வாக்குவாதம் ஏற்பட்டது. மதுரை மாநகர அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட எம்கேபுரம் பகுதியில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கான சீருடை தைப்பதற்காக ஆண் டெய்லரை பயன்படுத்தி 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவருக்கு அளவெடுக்க வைத்ததாக மாணவியின் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியை மற்றும் டெய்லர்கள் மீது மதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு காலையில் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆசிரியை மற்றும் டெய்லரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இனி ஆண் டெய்லர்கள் மாணவிகளுக்கு சீருடை அளவீடு செய்யும் பணிக்கு பயன்படுத்தக்கூடாது என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் மாதர் சங்கத்தினர் தனியார் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு காவல்துறையினர் கைது செய்ய முயன்ற போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து 15க்கும் மேற்பட்ட அந்த சங்கத்தை சார்ந்தவர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். தனியார் பள்ளியை முற்றுகையிட்டு இந்த அமைப்புகள் நடத்திய போராட்டம் என்பது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.